இங்க ஒரு கிளாஸ்ல எக்ஸாம் நடக்குது. அப்ப அங்க வந்த டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு ஒரு டைமர் ஆன் பண்றாங்க. அதை ஆன் பண்ண அடுத்த செகண்டே அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட தலையுமே பலூன் மாதிரி மாறிடுது. இது எல்லாத்தையுமே அங்க இருக்க ஒரு பையன் பயந்துகிட்டே பாத்துட்டு இருக்கும்போது அப்ப அவனோட தலையும் பலூன் மாதிரி மாறுது. இவன் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க இருக்க இன்னொரு பையனுக்கு எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியலன்னு அவன் பயத்துல கத்துறான். அப்ப திடீர்னு அவன் தலையில இருந்த பலூன் அப்படியே வெடிச்சிருது. இதை பார்த்து அந்த குட்டி பையன் ரொம்ப பயந்துகிட்டு வேகமா அவனோட ஆன்சரை ஃபில் பண்ணிட்டே இருக்கிறான். அப்ப திடீர்னு அவனோட பென்சில் உடைஞ்சிருது. இதனால இவன் பக்கத்துல இருக்க பையன் கிட்ட பென்சில் இருக்கா கேக்குறான். அந்த பையனும் பயந்துகிட்டே அந்த பென்சில் எடுக்கும்போது அவன் தலையில இருந்த பலூனும் வெடிச்சிருது. அப்புறம் அந்த குட்டி பையன் பக்கத்துல இருக்க இன்னொரு பையன் இவன் எழுதின ஆன்சரை காப்பி பண்ணலாம்னு பாக்கும்போது அப்ப அவனோட தலையில இருக்க பலூனும் வெடிச்சிருது. உடனே இந்த பையன் எப்படியாச்சும் ஆன்சரை ஃபில் பண்ணாதான் நம்ம தலையில இருக்க பலூன் வெடிக்காதுன்னு வேகமா ஆன்சரை ஃபில் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நேரம் ஆக ஆக உன்னை சுத்தி இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட தலையில இருக்க பலூன் எல்லாம் வெடிச்சிருது. இவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டைமுக்குள்ள எக்ஸாம் முடிச்சுட்டு டீச்சரை கூப்பிடுறான். டீச்சரும் கிட்ட வந்து அவனோட ஆன்சர் சீட்டை பாக்குறாங்க. பார்த்தா அவன் ஒரு பக்கம் தான் ஆன்சரை ஃபில் பண்ணிருக்கான். பேப்பரோட அடுத்த பக்கம் இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு. இதை டீச்சர் அவங்க கிட்ட சொன்னதும் இப்ப ரொம்ப ஷாக் ஆகி அவனோட தலையில இருக்க பலூனும் வெடிச்சிருது.